இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம எந்த நாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா லக்சம்பர்க். சோ லக்சம்பர்க் பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நண்பர்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். பார்க்கலாம் கூட நீங்க வீடியோ போய் பாருங்க. சோ உங்களுக்கு அதுலயும் சில தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இந்த நாட்டை பத்தி சம்பந்தமான தகவல், வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் எல்லாமே அதுல நான் டீடைல்டா நான் பதிவு பண்ணியிருக்கேன். சோ இன்னைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லக்சம்பர்க் தான். ஆனா இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, விசிட்டர் விசால போயிட்டு எப்படி ஒர்க் பர்மிட் விசாவா நம்ம மாத்துறது, அதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதுல ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஐடி இன்ஜினியர், டாக்டர் இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, இல்ல ஸ்கில்டு ஒர்க்கரா இருக்கக்கூடிய நபர்களுக்கும், வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபருக்கு, ரெஸ்டாரண்ட்ல போய் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போறோம் நம்ம. சோ அது மட்டும் இல்லாம பொதுவா இதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு டைம் டியூரேஷன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றதும், எந்த வெப்சைட்ல நம்ம போய் பார்க்கணும், எவ்வளவு இதுக்கான செலவு ஆகும், அதாவது விசா ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும், டைம் டியூரேஷன் எவ்வளவு இருக்கும், நீங்க ஃபேமிலியுடன் போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே டீடைல்டா நம்ம பார்த்துறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்கள், அதாவது ஒரு நாட்டுல வேலைவாய்ப்பு இருக்குன்னா அது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும், அது எந்த இணையதளத்துல வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கணும். அதாவது மெயினா நம்ம சொல்லக்கூடிய வீடியோட தகவல் எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய எடுத்து தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோ அதுதான் நம்ம இதுவரையிலும் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை தாண்டி நம்ம ஒரு வெளிநாட்டுல ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த நாட்டுல இந்த வாய்ப்பு இருக்குங்க, அதுக்கு நீங்க 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்யறதே கிடையாது. சோ நம்ம செய்யக்கூடிய எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்டா தான் நம்ம பண்றோம். சோ அதை மட்டும் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மீண்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். சில தவறான கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யறதுனாலதான் இந்த விஷயத்தை நான் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னால இந்த இடத்த நான் பதிவு பண்றேன். ஓகே, நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள், வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வழக்கமா உங்ககிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை தான், முடிஞ்ச அளவுக்கு நீரை சேகரிச்சு வைங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த நாட்டை பத்தி சில பேசிக்கான டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த நாட்டோட மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டா 2024 கணக்குப்படி எடுத்துக்கிட்டாவே மொத்தமே 6.5 லட்சம் நபர்கள் மட்டும்தான் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் இந்த நாட்டுல நம்மளோட மக்கள் தொகை, அதாவது இந்தியர்ஸ் அங்க இருக்காங்க. பொதுவா இங்க இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடியது ஐடி, ஃபைனான்ஸ், அப்புறம் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இங்க அதிகமாவே இருக்கு. அதை தாண்டி இன்னும் சிறப்பு அம்சமான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கூடக்கூடிய ஒரு நாடு. நீங்க எங்க வேணாலும் ஃப்ரீயாவே அந்த நாட்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ வசதிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது கொடுக்குறாங்க நமக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க அதிகாரப்பூர்வமான மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்சம்பர்க் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான், அந்த நாட்டோட பேர்ல இருக்கக்கூடிய மொழியை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிர்வாக மொழிகள், அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய நிர்வாக மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரெஞ்சு, ஜெர்மன் அப்படின்றது இருக்கு. ஆங்கிலம்ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50% மக்கள் இந்த இங்கிலீஷ் பேசுறாங்க, ஆங்கிலம் பேசுறாங்க அப்படின்றதையும் அவங்க ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க. சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். பட் அதை தாண்டி பிரெஞ்சு, ஜெர்மன், லக்சம்பர்க் அப்படின்ற லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூடுதல் வாய்ப்பு இருக்கு இங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்றது சொல்றாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த சின்ன நாட்டுல 5000 இருந்து 7000 நபர்கள் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா 2 இந்து கோயில் அங்க கட்டி வச்சிருக்காங்க. சோ இது இந்த இடத்துல ஒரு பதிவை நம்ம பாத்துக்கிறோம். சோ நமக்கு கிடைச்ச தகவல் தான். சோ இங்க மிகவும் பணவீகம் குறைஞ்ச ஒரு நாடு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வளர்ச்சியில அதிகமா, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கூடிய மக்களே இந்த நாட்டை விரும்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். வெளிநாட்டுல இருந்து இங்க போகக்கூடிய நபர்கள் அதிகமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பிரான்ஸ், ஜெர்மன் சொன்னா கூட நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இந்த நாட்டை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. சோ லக்சம்பர்க் விசா பாத்தீங்கன்னா நம்ம மாத்தது, அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாட்டுல, அதாவது விசா விசிட்டர் விசால இருந்து பொதுவா ஒரு நாட்டுக்கு நம்ம போறோம்னா ஒரு ப்ராப்பரா ஒர்க் பர்மிட் விசால இருந்தா நம்ம போக முடியும். பட் விசிட்டிங் விசால போயிட்டே நம்ம மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இருக்கு. இது எப்ப தொடங்கினாங்க அப்படின்றது நம்ம பார்த்தலாம். 2017 இருந்து 2018 தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தாக்கத்தை உருவாக்குனதுன்றது பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொரோனா நோய் தொற்று அப்படின்றது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சோ அதாவது யூரோப்பியன் சிட்டிசன் இல்லாத வெளிநாட்டு நபர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதிகமா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சனாலதான் இப்ப உங்களுக்கு நாங்க இந்த தகவலை பதிவு பண்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய காரணங்கள் தான். பொதுவா ஒரு நாட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா அந்த நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எங்க
தேவைப்படும். ஐடி அந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் வந்து வெளிநாட்டு நபர்கள், திறமையான நபர்கள் வந்தால் தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும், நம்மளால வந்து வளர்ச்சி கொண்டு போக முடியும் அப்படின்றதுனால வந்து இதை வந்து இந்த வாய்ப்பை வந்து இது மூலியமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிட்டர் விசால வந்து நம்ம வந்து இந்த டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 90 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபைனான்ஸ், அப்புறம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து மெயினா எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறதா வந்து. ஸோ தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னா பாஸ்போர்ட், உங்களோட ஆஃபர், எஜுகேஷன் சர்டிபிகேட் வந்து தேவை. அதே மாதிரி பிஆர்ன்றது 3 to 5 இயர்ஸ்ல உங்களுக்கு பிஆர் கிடைக்கிற வாய்ப்புகளும் வந்து இதுல வந்து இருக்கு. ஐடி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி அப்படின்றத எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல நீங்க பாக்குறீங்களா, ஸோ இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்க வந்து கிடைக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடி, ஃபைனான்ஸ், பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, டாக்டர், இன்ஜினியர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்றவங்களுக்கான சேலரி டீடைல்ஸ்லாம் இப்போ நீங்க பார்த்தது. ஸோ லக்சம்பர்க்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆகும். ஸ்கில்டு விசா இல்லாம ப்ளூ கார்டு லெவலுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு ப்ராசஸும் வந்து இங்க வந்து 2 விதமான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க பண்றாங்க. ஸோ அதுல முக்கியமா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, WES ஒரு நம்ம கொடுத்துருப்போம். அதாவது WES அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் எஜுகேஷன் சர்வீஸ் அப்படின்றாங்க. அதாவது வந்து நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து எஜுகேஷன் டாக்குமெண்ட் வந்து டெஃபினட்டா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியம். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்போம், ஆஸ்திரேலியா பிஆர் விசா நம்ம பண்ணித்தரோம் சொல்லியிருந்தோம், ஜெர்மன் விசா நம்ம பண்றோம்னு சொல்லியிருந்தோம். இது எது பண்றதா இருந்தாலும் இந்த ப்ராசஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நீங்க வச்சிருக்க எல்லாமே ஒரிஜினல் தானா, நீங்க தான் படிச்சீங்களா அப்படின்றத வந்து இவங்க சர்டிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணவே முடியும், எடுத்துப்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2,200 வந்து சார்ஜஸா எடுத்துக்கிறாங்க. டைம் டியூரேஷன் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு 4 to 6 வீக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கார்டு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சம்பளம் தான். இப்போ வந்து குறைஞ்சபட்ச சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும், அது ப்ளூ கார்டுல இருக்கவங்களுக்கு ஒன்றும் அப்படின்ற 2 விதமான வந்து சேலரி வந்து இங்க வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து எஜுகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. உங்களுக்கு அனுபவம் இருந்தா போதும், எனக்கு வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு, எனக்கு வேலை தெரியும். இப்ப வெல்டிங் பண்ணுவேன்னா எனக்கு அந்த வெல்டிங் தெரியும், ஃபோர்க் லிஃப்ட் பண்ணுவேன்னா அந்த வேலை எனக்கு தெரியும், 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், 3 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், அதுக்கான லைசன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தாவே போதும். எஜுகேஷன்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஆனா நீங்க வந்து ப்ளூ கார்டு ரூட்டுக்கு நீங்க த்ரூ பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த ஃபீல்டுக்கு வர முடியாது. அது வந்து அப்படியே டோட்டலா அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஐடி, இன்ஜினியரிங், டாக்டர் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்து மாறிடும். ஸோ பிஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் தேவைப்படும். இதே வந்து நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கீங்க, ப்ளூ கார்டுல வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஸ்பான்சர் நிறுவனத்தை மாற்றுவது கடினம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கவங்க நீங்க இன்னொரு விசாக்கு வந்து மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். பட் வந்து இந்த டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணி மாறுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கார்டு எலிஜிபிளா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வேலை செஞ்சாவே நீங்க மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. உங்களுக்கு பிஆர் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபேமிலியை கூட்டுறது, ஸ்கில்டு ஒர்க்கர் விசால வந்து ஃபேமிலியை கூட்டுறதுல சில சிக்கல்கள் வந்து இருக்கு. அந்த சேலரி எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தேவைப்படும். அதே வந்து ப்ளூ கார்டு மூலியமா நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நீங்க ஃபேமிலியை வந்து நீங்க வந்து அழைச்சிட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி குறைஞ்ச சம்பள தேவையில் இருந்தா போதும். அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு சொன்னது அந்த பிஆர் டிலே ஆகிறது, ஃபேமிலியை கூட்டு வர முடியாம போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இதுல நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா வந்து இருக்கும் ஸ்கில்டு ஒர்க்கர்ல போறவங்களுக்கு. ஆனா அதே வந்து ப்ளூ கார்டு போறவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்க லக்சம்பர்க்ல வந்து இமிகிரேஷன் போர்ட்டலோட வெப்சைட் தான் இப்ப நான் காட்டியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நீங்க இதே மாதிரி டைப் பண்ணீங்கன்னாவே போதும், அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் இருக்கா இல்லையான்றதை நீங்க ஒரு கிராஸ் செக் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே விசா எடுக்கிறதுக்கான முன்னாடியே சொன்னதான். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும், எவ்வளவு சேலரி தேவைப்படும் அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இதோட டைம் டியூரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 வீக்ஸ்லயே எல்லாமே முடிச்சிடுறாங்க. ஸோ விசாவோட கட்டணம் பார்த்தீங்கன்னா 80 to 120 யூரோப்பியன் டாலர்ஸ் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அங்க போய் நீங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னா ஒரு இதெல்லாம் வந்து ரஃபா தான் நான் சொல்லியிருக்கேன், பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா இது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம எடுத்து தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ 1200 to 1800 தேவைப்படுது. உணவுன்றது வந்து 400 to 600 யூரோஸ் வந்து தேவைப்படுது. ஸோ போக்குவரத்து அப்படின்றத அதர் இண்டிவிஜுவலா நீங்க டாக்ஸி எல்லாம் போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, டிரான்ஸ்போர்ட் பப்ளிக்கோட டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி நீங்க எந்த ஜாப் சைட்ல சர்ச் பண்ணுன்றது கொடுத்துருங்க. நெட்வொர்க்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே INPL வந்து வச்சு இந்தியன் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் லக்சம்பர்க் இருக்கு. அது மூலியமா போய் நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லேபர் கேட்டகரியில நீங்க போறீங்க, அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ல போறீங்க அப்படின்னா இப்ப வந்து வேர் ஹவுஸ்ல வந்து இருக்குது, பேக்கிங், CNC வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும் சொன்னீங்கன்னா உங்களுக்கான சேலரி என்ன தேவைன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேக்கிங்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா உங்க ஃபிட்னஸா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆங்கில அறிவு வந்து பிரெஞ்சு அறிவு இருந்தா, அதை பேசிக்கா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சா ஓகே. சில பிரெஞ்சு லாங்குவேஜ்லாம் சில பேர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு சில வார்த்தைலாம் தெரியும் அப்படின்னும் போது அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க
ஸோ எந்தெந்த இடத்துல வேலை கொடுக்குறான்றது சும்மா ஜென்ரலாக நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் போனால் டீட்டெயில்டாக இருக்குது, எந்தெந்த செக்டரில் எவ்வளோ நம்பர்ஸ் வேகன்சி இருக்குன்றதே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஃப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார் டெண்டராக நீங்கள் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டில் கூடிய ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது, அதையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக்காக நீங்கள் போகிறீங்க, மின்சார தொழில் வந்து தெரியும், பிளம்பிங் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவரா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. ஸோ சான்றிதழ் வந்து இப்ப மின்சார தொழிலெல்லாம் போறீங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் தேவைப்படும், அதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க. இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி டிரைவரா போறீங்கன்னா பி லைசன்ஸ், C1 லைசன்ஸ் அப்படின்றது அந்த வண்டி ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும், பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும். இப்பதான் நான் எடுத்திருக்கேன், இப்பதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் போலாமான்னு கேட்டா முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் தேடலாம் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏஜென்சி வந்திருக்காங்க, இந்த ஏஜென்சி நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம சொல்லக்கூடிய ஏஜென்சிலாம் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தருவாங்க, உங்ககிட்ட காசு வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ கேரியர் அப்படின்ற ஒரு பேஜை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து வேற வழக்கமாக சொல்கிறதா சந்தேகங்கள் இருந்ததுன்னா வழக்கம் போல் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு தேவையான தகவலாம் நாங்கள் வந்து தரதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ நான் இப்போ சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒர்க் பர்மிட் விசா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல லக்சம்பர்க்ல இருக்கு, கன்ஃபார்ம், அது வெப்சைட்ல இருக்கு. ஸோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உதவி இருந்தா எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி விடைபெறுது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பாய்.